அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி இந்த 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆகிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து வக்ர பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. அப்போ இந்த காலகட்டம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேறுபட்ட பலன்களை இந்த சனி பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். இதனால் தொழில், குடும்பம், திருமணம், பொருளாதாரம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், விசேஷங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா சுக்கிரனுடைய அதிபதி தன்மை கொண்ட ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தான தர்மம், நல்ல ஒரு பணிவான ஒரு குடும்பம், ஒழுக்கமான குடும்பத்தில் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும் நினச்சி அதன் பிரகாரம் வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர். உங்களுடைய ராசியில் சனி பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பார். அதனால தான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எப்பவுமே நடக்கக்கூடியவங்க. அதே மாதிரி உழைப்பு நம்பக்கூடியவங்க, சொந்த பந்தம் 10 பேர் நமக்கு வேணும்னு நினச்சி உதவி செய்து அவங்கள அன்பாக அரவணைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்கார். கட்டினவங்க எவ்வளோ பெரிய புரிஞ்சுக்காமலேயே இருந்தால் கூட அவங்களையும் புரிய வச்சு கௌரவமாக வாழணும்னு நினச்சி முயற்சி எடுத்து வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்கார். இப்படி அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் துலாம் ராசிக்காரர். ஆனால் தான் நல்லா இருக்கணும் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து கஷ்டப்படுறதும் இந்த துலாம் ராசிக்காரர் தான். ஆமாங்க, துலாம் ராசிக்காரர் பார்த்தோம்னா இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், ஏன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சம்பாரித்த பணத்தையும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதையும் அள்ளி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு நாம் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர் கண்டிப்பாக. ஆனால் கடவுளுடைய ஆசி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த பலம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு உச்சம் அடைவார். அப்போது உங்களுடைய கருணையினால், உங்களுடைய நல்ல உள்ளத்தினால் எவ்வளவு அகல பாதாளத்தில் விழுந்தாலும் அதை மீண்டு வரக்கூடிய அந்த பாக்கியம் துலாம் ராசிக்காரருக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் சமீப காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு ஆச்சுங்களா. அப்போது நமக்கு என்னென்னா சில பாக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய குடும்பம், சுற்றுப்புற சூழ்நிலைகளால் அடிக்கடி சிறு சிறு சிரமங்கள் ஏற்பட்டதுனால உங்களுடைய மன நிம்மதி கெட்டிருக்கும். 6ஆம் இடத்தில் இருந்த சனினால் சரிங்களா, கரெக்டாக உங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறத விட கடன், பணம் சம்மந்தப்பட்டது, உழைப்பு ரொம்ப சிரமத்தை ஆளாக்கக்கூடியது. எப்படின்னா நம்ம ரொம்ப ஓடியாடி உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கு உண்டான பலன்கள் இல்லை. நாம் எல்லாருக்குமே நல்லதான் செய்கிறோம், ஆனால் நம்மளை என்னவோ பாதாளத்தில் தள்ளி விடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர நமக்கு நல்லது செய்கிற மாதிரி யாரும் இல்லை. ஆனால் பின்னால் இருந்து நேருக்கு நேர் உங்களை துலாம் ராசிக்காரர்கிட்ட மட்டுங்க நேருக்கு நேர் கேள்வி கேட்குற அளவுக்கோ அல்லது உங்களுக்கு நேருக்கு நேர் எதிரியோ உங்களுக்கு உருவாக மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக உங்களுக்கு உருவாகும். ஆனால் உருவானாலும் கண்டிப்பாக வீழ்வது அவங்க தான் தவிர சாதிச்சிருவீங்க நீங்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஸ்தானத்தில் இந்த வக்ரம் அடையும் போது சனி பகவான் ஆச்சுங்களா, சில கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கள் சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ உழைப்பால் நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், அலைச்சலாக இருக்குது, இந்த டென்ஷன் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசிக்கருக்கு இந்த தூக்கம் சரியாக வரமாட்டேங்குதுங்க, சிந்தனையாகவே போயிட்டுருக்குது, மனசு ஒரு அழுத்தமாக இருக்குதுங்கிறது பார்த்தீங்களா, அது சரியாகும். ஏன்னா அந்த குரு கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சரிங்களா, உழைப்புகளால் நமக்கு சில உயர்வான ஒரு நிலை வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரும். அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு அரசாங்கத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நெருங்கி வரும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், கமிட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
கொஞ்சம் இந்த ஒரு 4½ மாத காலம் சரிங்களா? அதாவது ஒரு வாய்ப்புகள நீங்க அவசரப்படக்கூடாது சரிங்களா? கொஞ்சம் நிதானிச்சு, கொஞ்சம் யோசிச்சு, தீர்மானிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்தானத்தில பார்த்தோம்னா, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு வீடு, மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா? ஒரு இடத்த நம்ம விரயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படின்னு விற்கிறோம்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல ரேட்டுக்கு வரக்கூடிய இதுதான். இது வித்துட்டு வேற ஒண்ணு வாங்கலாம். அல்லது வந்து புதுசா வந்து ஒரு வீட கட்ட ஆரம்பிக்கலாம். அந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா நீங்க இந்த நேரத்தில செஞ்சால் நிச்சயமா அது ஒரு சிறப்பான ஒரு நினைச்ச டயத்த விட டக்குன்னு முடிச்சிருவீங்க அந்த வேலைய. சரிங்களா? தடையில்லாமல் நடக்கும்னு சொல்ல வரேங்க. அந்த மாரி வாய்ப்புகள நீங்க பயன்படுத்தலாம். இன்னொன்னு சொல்ல போனோம்னா, நம்பிக்கை, நாணயம், கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது, அதாவது வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு வண்டி வாங்கலாம். ஒரு பழைய வண்டி குடுத்துட்டு, புதுசா ஒண்ணு வாங்கலாம் அப்படிங்கிற போது, அதாவது இது தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. செய்யலாம்னா பயமா இருக்குது. செய்யலாமா வேண்டாமா? இந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க அந்த குழப்பத்த விட்டு, நீங்க மாற்றங்கள பண்ணா ஒரு நல்லா இருக்கும். அந்த மாரி வாய்ப்புகள் கைகூடி வரும். ஒரு ப ஒரு லோன் சம்மந்தமானதோ, இல்ல ஒரு விசா சம்மந்தப்பட்டதோ, அல்லது வந்து நம்ம பணம் குடுத்த பணம் வராமல் இருக்குது. அது வந்து ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிப்போச்சு. ஆனா வந்து இங்க ஏமாற்றங்கள சந்திச்சுட்ருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்க ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது ஏற்படும். அப்போ இந்த நேரத்தில அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. பண வரவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும். அதே மாரி ஒரு விசா சார்ந்தது, ஒரு வெளிநாடு இல்லையா வந்து ஒரு இடம் விட்டு இடம் ஒரு இடத்த மாறி நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுதுங்க. இதுக்கு முன்னால நடக்கலைங்கிறது எல்லாம் மறந்துட்டு, இப்ப இந்த நேரத்தில நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். சரிங்களா? ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒரு ஒரு 60 வயசு இருக்கு, 65, 70 வயசு ஆயிப்போச்சுங்க. ஹெல்த் ரீதியில எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது. ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு மெடிசின் ஏற்கனவே நம்ம பண்ணணும். சரியாகல. மறுபடியும் ஒண்ணு பண்ற மாரி இருக்குது. பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு பயமா இருக்கு அப்படின்னா, பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மெடிசின்லேயே சரியாகக்கூடியது. ஆரோக்கியம் சீராகும். அப்படியே இல்லைன்னா சிறு ஒரு மெடிசின் எடுத்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மனசுல ஒரு பயம், ஒரு பதட்டம், எது செய்யலாம், எது பண்ணலாம்னு குழப்பமா இருக்குங்க. ஒரு சிக்கலாவே இருக்கு. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளா வந்துட்டு இருக்குங்க. அதனால வந்து ஒரு மன அமைதி கிடைக்குமா? வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைக்குமா? ஒரு பழக்கவழக்கத்தினால சில சங்கடங்கள் வந்துருச்சு. செய்யாத தப்பு செஞ்சுங்கிற மாரி ஆயிப்போச்சு. இதனால குடும்ப ரீதியிலயும் சில சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டோம். பிடிச்ச ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே நமக்கு ஒரு நல்ல காலம்ங்கிறது ஏற்படுமா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்திலங்க நிச்சயமா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு ஆரோக்கியம், ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது. அப்ப இந்த நேரத்தில நீங்க என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகமா செய்யணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. அப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் ஸ்தானத்தில அந்த குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, குருவின் பார்வை பலம் இருக்கிறதுனால, நீங்க வந்து ஆஞ்சநேயர பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா. ஆஞ்சநேயர் வந்து நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பிரார்த்தனைகள் நீங்க பண்ணும்போது, வியாழக்கிழமை நாள்ல ஒரு 5 வாரம் நீங்க பண்ணுங்க. நிச்சயமா ஒரு தீராத சில மனக்குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வேலை இழப்புகள் இருந்து ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலையில ஒரு எக்ஸாம் எழுதுறோம். ஒரு மார்க்ல போயிருச்சு, 2 மார்க்ல போயிருச்சு. இல்ல பிரைவேட் எக்ஸாம் எழுதணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ஓகே ஆயிருச்சுங்க. பார்த்தா 3 ரவுண்டு ஓகே ஆக மாட்டேங்குது. நல்ல கம்பெனி கிடைக்க மாட்டேங்குதுங்க. அப்படி ஒரு வேலை கிடைச்சாலும் கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளாவே வந்து போயிட்டு இருக்குதுங்க. இதே வந்து நமக்கு இடமாற்றங்களே பண்றதா ஒரு இதா இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு மன அழுத்தமா இருக்குதுங்க. அப்படிங்கிறத அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமா இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் சாதகத்தை ஏற்படுத்த குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. ஏன்னா குரு, உச்ச குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில அதாவது 5ஆம் இடத்துல ராகு ஒரு பலவீனம், 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது சிறப்பா இருந்தாலும் அதனுடைய பார்வை பலம் உங்களுக்கு சில பாதகங்கள கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து, அதாவது இது வந்து ஒரு இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா அமையப் போகுதுங்க. அதே மாரி துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்கும், இந்த ஜூலை 26லிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு அ 4 1/2 மாசங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த முதல் மாதமெல்லாம் பார்த்தோம்னா, உங்களுக்கு சில வாய்ப்புகள் தானாவே ஏற்படும்.
அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிச்சயமாக இந்த 4.5 மாதத்துக்குள்ளே எவ்வளோ நம்ம முன்னேறிட்டோம், எவ்வளோ பிரச்சனையில் மீண்டு வந்துட்டோம், எவ்வளோ மனக்குழப்பத்திலிருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு ஏன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரர் ஒரு பொசிஷனில் இருந்தவங்க இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சறுக்கலும் சில தெளிவில்லாத சில சூழ்நிலைகளாலும் சிலர்களால் சில பாதிக்கப்பட்டதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு மன வருத்தத்திலையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த பொசிஷனில் இருந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைச்ச மாதிரியும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட போகுது. நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரியும் சில சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய போகுது. இந்த 4.5 மாதத்தில் எவ்வளவோ நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு திருப்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நம்ம தொட்டுட்டோங்கிற திருப்தி கிடைச்சே தீருங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சரிங்களா? இது சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கையிலைங்க ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விட சனி பகவான் ஆயுள்காரகன், கர்மக்காரகன், தொழில் தானாதிபதி. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறாருன்னு பாருங்கள். சரிங்களா? திடீர்னு சிலர் பார்த்தோம்னா சாதாரணமாக இருப்பாங்க, பார்த்தோம்னா பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சிலர் பார்த்தோம்னா பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க எப்படி தான் விழுந்தாங்கன்னே தெரியல அப்படிங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் மட்டுமே எப்பவும் இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாங்க. சரிங்களா? நமக்கும் அந்த நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சில யோகங்கள், நம்மளுடைய லக்னாதிபதி மூல திரிகோணம் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று இருந்து அந்த தசாபுத்தி வரும்போது நிச்சயம் நாம் ஒரு பெரிய டாப் ரேஞ்சில் வந்துடலாம். அதனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு நம்ம எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடாது. சரிங்களா? நமக்கும் ஒரு காலம் நேரமும் இருக்கும். அந்த நேரம் எப்போ வருதுங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்திலையும் சனி பகவானுடைய பலம் என்ன அப்படிங்கிறது பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொல்லுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக நிர்ணயிக்க முடியுங்கிறத விட உங்களுக்கு நல்ல காலம் ஏற்பட போகுதுங்கிறது உங்களுடைய ஜாதகம் பார்த்து நம்ம முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய துலாம் ராசியுடைய அன்பர்களுடைய எதிர்காலம் இந்த சனி பகவானின் வக்ர காலத்திலிருந்து நிச்சயமாக இனி வரக்கூடிய காலம் அற்புதமாக அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.